தமிழொலியின் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். கருமேகங்களால் சூழ்ந்திருக்கும் வானம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தல். 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இலங்கையில் நள்ளிரவில் நடந்த பயங்கரம். பாடசாலை மாணவனை சரமாரியாக தாக்கிய போலீஸ் அதிகாரி. சொகுசு வாகன உதிரி பாகங்கள் இறக்குமதி, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகரிக்கும் நோய் தாக்கம். வெளியான அதிவிசேட வர்த்தமானி. பாடசாலை மாணவிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. மன்னாரில் புதையல் தோண்டிய 7 பேர் கைது. தமிழர்களுக்காக இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கையை முன்வைத்த அமெரிக்கா செனட்டர். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையிலும் சூழவுள்ள கடற்பகுதியிலும் விருத்தியடைந்து வருகின்ற பருவப்பெயர்ச்சிக்கு முன்னைய நிலை காரணமாக அடுத்த சில நாட்களில் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுவ, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் நண்பகல் 12 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 3 மணி முதல் நாளை அதிகாலை 3 மணி வரை நடைமுறையாகும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பதுளை மாவட்டத்தின் எல்லை பிரதேச செயலகங்களுக்கு 2ஆம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. குருநாகலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குருநாகல் மீரிகம மாலதேனிய வீடொன்றுக்குள் புகுந்த 42 வயதான திருடனால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சுமார் 80 வயது வயோதிபர், 77 வயது அவரது மனைவி மற்றும் 42 வயது மகன் மூவரும் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் கொல்லப்பட்டுள்ளனர். வீட்டுக்குள் புகுந்த நபர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலையாளி என சந்தேகிக்கப்படும் திருடன் பெரும் தொகை பணம் மற்றும் நகைகளுடன் பதற்றத்துடன் வீதியில் நடந்து சென்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் திருடனை கைது செய்துள்ளனர். வீட்டினுள் இளம் வயதினர் பெரிதாக இல்லை என்பதை அறிந்த திருடன் அதிகாலை 3 மணியளவில் வீட்டினுள் நுழைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகலில் 13 வயது பாடசாலை மாணவன் ஒருவர் போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதலுக்குள்ளான மாணவன் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மாணவன் தெரிவிக்கையில், ஏர் ரைபிள் மற்றும் கையடக்க தொலைபேசியை திருடச் சென்றதாக கூறி போலீசார் தம்மை தாக்கியதாக மாணவர் தெரிவித்துள்ளார். மேலும் முச்சக்கர வண்டி சாரதி அடிக்கவில்லை, மற்றவர்களை என்னை தாக்கினர், தற்போது அதற்காக சிகிச்சை பெறுகிறேன் என தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன பதிவு மென்பொருளின் பிரதியை உடனடியாக நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலினகமையை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 வருடங்களில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சொகுசு வாகன உதிரிப்பாகங்கள் சட்டவிரோதமான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தது. இவ்வாறு 10,000க்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். இந்த மோசடி தொடர்பான விசாரணைக்கு தரவு அமைப்பில் நகலை பெற்றுக்கொள்ளுமாறும் நீதிமன்றில் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளமையினால் டெங்கு நோய் பரவலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் மேல் மாகாணத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவில் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில்
23,731 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 5,057 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 2,214 பேரும், களுத்துறையில் 1,244 பேரும் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3,879 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பொருளாதாரத்தை மாற்றியமைக்கும் சட்டமூலத்தின் மீதான அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நிதி மற்றும் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சரின் உத்தரவின் பேரில் இந்த வர்த்தமானி அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் குறித்த வர்த்தமானி அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளின் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்களை வாங்குவதற்கான வவுச்சர்களை பெறுவதில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களை கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கல்வி அமைச்சின் புள்ளி விபர பிரிவினால் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளின் மாணவிகளின் புள்ளி விபர தகவலின் அடிப்படையில் இந்த வவுச்சர்கள் வழங்கப்படுகின்றன. இந்த வவுச்சர் 1,200 ரூபாய் பெறுமதியானது எனவும் தலா 600 ரூபாய் வீதம் 2 தவணைகளாக பெற்றுக்கொள்வதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வர்த்தகர்களால் மாத்திரம் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கணினி மென்பொருள் பயன்பாட்டினால் பரிசு வவுச்சர்களுக்கான சானிட்டரி நாப்கின்கள் வழங்கப்படும். வவுச்சர்கள் மாகாண பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் பிரதேச கல்வி பணிப்பாளர் ஆகியோரின் சரிபார்ப்பு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும். சானிட்டரி நாப்கின்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்படும். பின்னர் அவை வகுப்பு ஆசிரியர்களிடம் விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறுத்தோப்பு காட்டுப்பகுதியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் கடற்படை அதிகாரி ஒருவர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை இராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இடம்பெற்றுள்ளது. பேசாலை போலீஸ் பிரிவின் உள்ள சிறுத்தோப்பு காட்டுப்பகுதியினர் மன்னார் மற்றும் பேசாலை போலீசார் இணைந்து நேற்று மாலை திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது புதையல் தோண்டிய நிலையில் புதையல் தோண்டும் உபகரணங்களுடன் 7 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் திருவோணமலை கடற்படை முகாமில் கடமையாற்றும் கடற்படை அதிகாரி எனவும் ஏனையவர்கள் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய 2 வாகனங்கள், ஸ்கேனர் இயந்திரம் என்பன பேசாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கைது அச்சமின்றி தமிழர்கள் இனப்படுகொலையின் 15 ஆண்டுகளை நினைவுகூர அனுமதிக்க வேண்டும் என்று மேரிலாந்திற்கான அமெரிக்கா செனட்டர் பென் கார்டின் இலங்கையிடம் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா செனட் வெளியுறவு குழுவின் தலைவராகவும் பதவி வகிக்கும் செனட்டர் பென் கார்டின் தமது எக்ஸ் தளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொடூரமான உள்நாட்டு போரின் போது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர், வலுக்கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டனர் மற்றும் சித்திரவதை செய்யப்பட்டனர். இந்நிலையில் மரணித்தவர்களின் நினைவேந்தலுக்கான முள்ளிவாய்க்கால் தினத்தையொட்டிய கைதுகளால் தொந்தரவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனை மையப்படுத்திய அமெரிக்க செனட்டரின் கோரிக்கை வெளியாகியுள்ளது. முன்னதாக வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகள், கண்காணிப்பு, துன்புறுத்தல் மற்றும் கைதுகள் மேற்கொள்ளப்பட்டன. மட்டக்களப்பில் கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்கு வெளியே கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்ய போவதாக அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை போலீஸ் அதிகாரிகள் விழிப்புணர்வுக்காக அமைக்கப்பட்டிருந்த பூக்கள் மற்றும் மெழுகுவர்த்திகளை ஆக்ரோஷமாக தள்ளி மாணவர்கள் பரிமாறவிருந்த கஞ்சிப்பானையும் எடுத்து சென்றனர். இத்துடன் தமிழொலியின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.